இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திலே இந்த முதல் நிருபத்தை முடிக்க நேரத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக எபேசு பட்டணத்திலே ஒரு பெரிய அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வரியிலே சொல்லுகிறார், என்னுடைய சூழ்நிலையிலே விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும் கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அனுகூலமான கதவை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நீங்கள் எந்த நிலைமையோடு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய அனுகூலமான கதவை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு பார்க்கலாம், நீங்க நினைக்கலாம் எல்லாம் விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் என்னோடு கூட இருக்கிறார்கள், என்னுடைய பார்வை ஆமென் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு பெரிய அனுகூலமான கதவை கர்த்தர் உங்களுக்காக திறப்பாராக. இந்த ஆராதனையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமா, இதுவரை அநேக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், இதுவரை அநேக கதவுகள் உங்கள் வாழ்க்கையிலே திறவாமல் இருந்திருக்கலாம். இந்த மே மாதத்தின் 2வது வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய கதவு உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு அனுகூலமான கதவை கர்த்தர் திறக்க போகிறார். தேவன் உங்களுக்கு திறக்கிறதை அது மனிதன் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றைக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது இந்த வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தது. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக சில கதவுகளை திறக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக இந்த மே மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற சில கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பாராக. சில கதவுகள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வியாபாரத்தில் சில கதவுகள் அடைக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறேன் பாஸ்டர் என்று இன்னைக்கு சிலர் வந்திருக்கிறீங்க. உங்களோடு தான் கர்த்தர் சொல்றா, நீங்களும் பவுலை போல சாட்சியாய் சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் இங்கே என் வாழ்க்கையில, என் வியாபாரத்தில் ஒரு பெரிதும் அனுகூலமான கதவை